ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவு முட்டைக்கோஸை இந்த மாதிரி திருவிட்டு அதில் வந்து சேர்த்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து கைவிட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இருக்க வாட்டர் எல்லாமே வந்து தனியாக வந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த ஆனில் இருக்க வாட்டர் எல்லாமே வந்துட்டு இந்த கோஸில் வந்துட்டு இறங்கியிருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வந்து ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வர மாதிரி வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸோ இப்போ லைட்டாக அந்த மாதிரி கையில் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி வந்து வர மாதிரி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே அந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு இதை வந்து பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாக இருக்கணும். ஸோ நல்லா ஓரளவு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் தான் இதை வந்து குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே எல்லாமே நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இல்லை வந்து 10 நிமிஷம் இது வந்து ஆகும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு இதை திருப்பி போட்டுக்கோங்க அப்பப்போ. ஸோ இடையில நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. 2 சைடும் நம்மளுக்கு நல்லா ஈவனாக வந்து வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து வேகாது, வெளியே மட்டும் நல்லா வந்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதனால் போட்ட உடனே வந்து மிக்ஸ் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வந்து மீடியமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். லைட்டாக அது கலர் வந்து மாறி இருக்குது, இனிமேல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வந்து ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த முட்டைக்கோஸ் வடையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.